இந்த ஜீவ சமாதி என்பது ஒரு துறவி அல்லது ஞானி இந்த தகவல்களை எல்லாம் அறிந்து, உண்பதை துறந்து, குடிப்பதை துறந்து, அப்போ தண்ணீர குடிப்பதுன்னா வேற எதா இல்ல. தண்ணீரை அருந்துவதை தவிர்த்து விட்டோம்னா, மல, ஜலம் கழிப்பதிலிருந்து அவர் விலக்கு வந்துரும். வெறும் சுவாசம் மட்டும் தான். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றோடு விட்டமின்ஸ் போயிட்டு தான் இருக்கும். பிரபஞ்சமே விட்டமின், மல்டி விட்டமின் ரேஸ்ங்கிறது தான் உங்களுக்கு அந்த கைகளில் கிடைக்கக்கூடிய பிரபஞ்ச மகாசக்தி. மல்டி விட்டமின் ரேஸ். அதில நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு எல்லாமே இருக்கு. பஞ்சபூதத்தினால் ஆன உடம்புக்கு பஞ்சபூதம் தான் உதவி செய்யும். அதனால இதுக்கு மல்டி விட்டமின் ரேஸ்ன்னு ஒரு பெயர். நீண்ட காலமாக உண்பதை துறந்ததால், அ க தண்ணீரை அருந்துவதை துறந்ததால் உடம்பு பரிசுத்தமாயிடும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை தியானம், தவம் இதை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றாக அடக்கிட்டு வருவாங்க. இப்ப நான் 10 துவாரங்களையும் எப்படி அடக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ம். அந்த நிலையில் அமர்ந்திருந்தால், அவருடைய ஜீவன் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். 4 நாள் ஆனாலும் விரல் நல்லா வளையும். ம். உயிர் உள்ள சமாதியா இருக்கும். விரல்கள் வளையும்.